வாழ்த்துக்கள் சார். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய நிகழ்ச்சியை தொகுப்படுத்தி வளர்ந்து கொண்டிருக்கும் அதிரை எஃப்எம் நிறுவனத்திற்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் நவீன் சேவியர். நான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள அணைக்காடு கிராமத்தை பூர்வீகமாக கொண்டு என்னுடைய இளங்கலை விவசாயம் மற்றும் முதுகலை விவசாய பட்டங்களை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முடித்து தொடர்ந்து என்னுடைய முனைவர் பட்டத்தினை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் இருக்கிற வேளாண் பல்கலைக்கழகத்தில் முடித்து தற்போது தமிழக அரசினுடைய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் கீழ் செயல்படும் விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு துறையின் கீழ் விதை ஆய்வு பிரிவில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் விதை ஆய்வாளராக பணியாற்றி வருகிறேன். இந்த நன்னாளில், அதாவது வருடந்தோறும் விவசாயிகளால் பெரிதும் போற்றப்படும் இந்த உலக மண் தின விழாவை முன்னிட்டு உங்களோடு அனைவரிடம் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சார், நம்ம மண் தினத்துக்காக இந்த சிறப்பு நேர்காணல் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இந்த மண் தினம் எதனால் செலிப்ரேட் பண்ணப்படுது சார்? ஆமாம், இந்த உலக மண் தினங்கிறது மண் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது விவசாயிகளை தாண்டி அனைத்து பொதுமக்களுக்கும் மண்ணோட முக்கியத்துவம் தெரியும். கடந்த 2013ஆம் ஆண்டுகளில் தாய்லாந்து மன்னர் அவர் தான் அந்த மண்ணுக்கு ஏற்பட போகும் அந்த ஆபத்தை உள்வாங்கி மண்ணினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மண் எவ்வளோ மலடாகி மண் அடுத்த மனித குலத்தை எப்படி பாதிக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் ஐக்கிய நாட்டு சபைக்கு ஒரு அறிக்கையாக கொடுக்குறாங்க. அதை பரிசீலனை செய்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அடுத்த ஆண்டு 2014 அந்த தாய்லாந்து அதிபர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு, அவர் பிறந்த நாள் அந்த டிசம்பர் 5ஆம் தேதி, அந்த நாளை உலக மண்வள நாளாக, உலக மண் தின நாளாக கொண்டாடுறதுக்கான ஒப்புதலை தொடர்ந்து கடந்த 12-13 ஆண்டுகளாக இந்த உலக மண் தின விழா உலகம் முழுவதும் மிக சிறப்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே மண் பற்றிய முக்கியத்துவத்தையும் மண்ணுடைய பயனை பற்றியும் தெரிகிற விழிப்புணர்வை தொடர்ந்து உலகம் முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் இந்த மண் தினம் நாள் ஏன் இந்த நாளில் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். சார், இப்போது மண் வளத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால மண் வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக நம்ம தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் சார்? ஆமாம், ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட இது. மண் வளத்தை பாதுகாக்கிறது வேறு யாரும் ஆள் வச்செல்லாம் நம்மளால் பாதுகாத்துக்க முடியாது. நாம் செய்கிற விவசாய முறைகளை கையாண்டாலே போதும். அந்த காலத்தில் பழங்காலத்தில் முன்னோர்கள் மண்வள பாதுகாப்பை ரொம்ப அருமையாக கையாண்டுருக்கிறாங்க. இடையில நவீன விவசாயம், நவீன விஞ்ஞான விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயம் செய்கிற முறையே மாறி அந்த இயற்கையான தற்சார்பு விவசாயங்கிறத விட்டுட்டு போனதனுடைய விளைவு தான் நம்ம மண் வளம் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கோம். பொதுவாக மண் வளம் பாதுகாக்கிறங்கிறது இயற்கை சார்ந்த பொருள்களை நம்ம அதிகமாக பயன்படுத்தணும். நமக்கு நம்மளோட உடல்நலம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல ரத்த ஓட்டம் இருக்கணும், நல்ல ப்ரெஷர் சுகர் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது போல் மண்ணிலையும் இருக்கக்கூடிய பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிரம்ப பெற்றிருக்கணும். அது இப்போ வற்றி போனதுனால காரணம் தான் மண் வளம் குன்றுன்னு தான் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த தினமே நம்ம கொண்டாடுறோம். இந்த மண் வளத்தை மேம்படுத்துகிற முறைகளை பார்க்கும்பொழுது முதல்ல மண்ணில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்கணும். ரத்தத்தில் நம்மளுடைய குறைபாடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி மண் பரிசோதனைக்கு முதல்ல கொண்டுட்டு போகணும். மண் பரிசோதனை செய்து அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அது முதன்மை சத்துக்களாக இருந்தால் சொல்லக்கூடிய பேரூட்டச்சத்துக்களாக இருந்தாலும் சரி, இரண்டாம் நிலை சத்துக்களாக இருந்தாலும், நுண்ணூட்ட சத்துக்களாக இருந்தாலும், அது எந்த அளவில் இருக்குது, அது எந்த அளவுக்கு நம்ம பயிர் சாகுபடி பண்ணக்கூடிய பயிர்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதில் எந்த ஊட்டச்சத்து நமக்கு குறைவாக இருக்கோ அதை மட்டும் நம்ம பயிருக்கு கூடுதலாக கொடுத்தா போதும். ஏற்கனவே பயிரில் நம்மளுடைய மண்ணில் இயற்கையாக நிறைய சத்துக்கள் இருந்துச்சுன்னா அந்த சத்துக்களை திரும்பவும் நம்ம கொடுத்து அந்த மண்ணை நம்ம தம்மாக்கிடக்கூடாது. இது முக்கியமானது. அதாவது நாமளே செய்யக்கூடிய இயற்கையாக நம்ம செய்யக்கூடிய வேளாண்மையிலே இது நம்ம ஃபாலோ பண்ணணும்.
இரண்டாவது இயற்கை சார்ந்த பொருள்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம இயற்கை விஞ்ஞானி, மிகவும் விவசாயிகளை போற்றப்படுற நம்ம இயற்கை விஞ்ஞானின்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, மண்ணுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மண் நமக்கு திரும்பி கொடுக்கும். அது நீங்கள் இலதலை பாலையாக கொடுத்தா மண் உங்களுக்கு மக்கி போய் அந்த சத்துக்களை கொடுக்கும். மண்ணில் நீங்கள் தவறாக மண்ணை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, ஒரு பிளாஸ்டிக்கை போடுறீங்க, குப்பையை போடுறீங்க, அந்த மக்காத குப்பையை போடுறீங்க, இல்லை வேறு ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை மண்ணில் நீங்களே விளைவிக்கிறீங்க, நீங்களே அதை போட்டு மக்க முடியாத ஒரு சூழ்நிலை மண்ணுக்கு ஏற்படும் பொழுது மண் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வளங்குன்றி காணப்படும். அதனால் நீங்கள் மண்ணுக்கு இப்போ ஒரு தோப்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த தோப்பில் இருக்கக்கூடிய அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளையே நம்ம பண்ணைக்கு பயன்படுத்தினாலே போதும். அதான் பண்ணை மேலாண்மைன்னு முக்கியம். அதில் அந்த பண்ணை கழிவுகளையே நம்மளுடைய பண்ணையில் பயன்படுத்தினாலே, இந்த செயற்கையாக நம்ம பயன்படுத்தக்கூடிய உரங்களெல்லாம் நம்ம பயன்படுத்த தவறினாலே அந்த மண் வளம் நம்மளால் மேம்படுத்த முடியும். அந்த மண் வளத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு பயோ ஃபர்டிலைசர்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள், அதாவது அந்த அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம், இந்த மாதிரியான உயிர் பொருள்களை நம்ம மண்ணில் சாகுபடி செய்யும் பொழுது பயன்படுத்தணும். இரண்டாவது, அந்த பசுந்தாள் உர பயிர்கள்னு சொல்லக்கூடிய சணப்பு, தக்கப்பூண்டு, கொளிஞ்சி, இந்த மாதிரியான பயிர் சாகுபடியை செய்துட்டு அதை மடக்கி மண்ணில் உழுது அதற்கு பிறகு அதில் நம்ம பயிர் சாகுபடி செய்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பொருள் பூரா மக்கி அது நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய அந்த பயிர் அதை நல்ல சத்துக்களாக ஆரோக்கியமான நமக்கான தானியங்களை கொடுக்கும். அதன் மூலமாக அந்த மண் நலம் நல்லா இருக்கும் பொழுது நமக்கான உடல்நலமும் நம்மளுடைய சுற்றுச்சூழலும் நல்லாயிருக்கும். அதை தான் நம்மாழ்வார் ஐயா சொல்லுவார், மண்ணுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மண் திருப்பி கொடுப்போம். அதனால் உங்களுடைய கேள்விக்கு பதில் என்னென்னா, மண் வளம் வேணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நாம் மண்ணை நல்ல விதமாக பயன்படுத்த கற்றுக்கணும். அதே போல் இந்த மண்வள மேம்பாடுன்னு பார்க்கும் பொழுது நிறைய முறைகள் இயற்கை சார்ந்து இருக்கும் நிலையில் இந்த குறுங்காடு அப்படிங்கிற மியாவாக்கிய காடுகள்னு சொல்லுவோம். இந்த குறுங்காடு அமைக்கிறதுங்கிறது இப்போ எல்லா இடங்கள்லையும் விழிப்புணர்வு ஏற்பட்டு வருது. இந்த மண் பற்றிய விழிப்புணர்வு போல் குறுங்காடுகள் அமைக்கிறது. அந்த காலத்தில் வெறும் காடுகள் தான் இருந்தது, அங்கே தான் நம்ம விவசாயம் செய்தோம். இப்போ காடுகள் நிறையா குறைந்துட்டு வர நிலையில் மலைத்தொடர்களில் தான் நம்மளுடைய காடுகளை பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள், இந்த மாதிரி பகுதியெல்லாம் நம்ம காடுகள் பார்க்கலாம். நம்மளை மாதிரியான கிராமப்புறங்களையோ நகர அமைப்புகளையோ காடுகள் குறைஞ்சி போகிறத முன்னிட்டு ஆங்காங்கே எங்கெல்லாம் இந்த மாதிரி அரசு பள்ளிக்கூடங்களில், அரசு அலுவலகங்களில் எங்கெல்லாம் நமக்கு இது மாதிரியான இடங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான குறுங்காடுகளை நம்ம அமைச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு மண்வள பாதுகாப்புக்கு மிக முக்கியமான ஒரு முறை. ஏன்னா அந்த மண் அரிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது. அந்த மண் அரிப்பை கட்டுப்படுத்துகிறதே இந்த மாதிரியான காடுகள் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இங்கே நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா அதிராம்பட்டினத்தில் நிற்கிறோம். அதிராம்பட்டினத்தில் குறிப்பாக அந்த இமாம் ஷஃபி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவங்களுடைய விளையாட்டு மைதானம் இது. அதில் கடந்த 2023ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 13,000 சதுர அடியில் ஒரு 2,000 மரக்கன்றுகள், அது பணப்பயிர் தரக்கூடிய மரங்களாகவும் இருக்குது, பழப்பயிர் தரக்கூடிய மரங்களாகவும் இருக்குது. அந்த மரங்களை கிட்டத்தட்ட ஒரு 2,000 மரங்களை அந்த பள்ளி மாணவர்களை கொண்டு இந்த இடத்துல குறுங்காடு அமைச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 2-3 ஆண்டுகள்லேயே இந்த மரங்கள்லாம் நல்லா வளர்ந்து அந்த பழம் தரக்கூடிய அந்த நெல்லி, பலா, மா, நாவல் இதெல்லாம் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறத நேரடியாக பார்க்க முடியுது. அதற்கு முக்கிய காரணம் அதுதான். இப்போ அந்த மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் இவங்க எடுத்துருக்கிற அந்த நடவடிக்கை தொடர்ந்து அந்த வயலுக்குள்ளே நம்மளால் நடக்கும் பொழுது, சாதாரண வயலில் நடக்கும் பொழுது அல்லாமல் ஒரு மெத்த மேலே நடக்கிறது மாதிரியான ஒரு உணர்வு. நான் வந்த பொழுது காலையில் அதில் நடந்து போனேன். அவ்வளவு அதற்கு காரணம் அந்த இலைத்தலை பலகையெல்லாம் கொட்டி அதுவே இயற்கையாக மக்கி போய் அந்த இடம் வளமானதாகவும் அதனால் அந்த பயிர் நல்லா வளர்ந்து இருக்கிறத நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இந்த மியாவாக்கிய காடுகளை 2023 ஆரம்பிக்கிற காலத்திலிருந்து இன்று வரை இந்த திட்டத்தின் கீழ் இயங்கும் இந்த குறுங்காடை தன்னுடைய பிள்ளையை பார்க்குறது போல் ஒவ்வொரு மரத்தையும் ரொம்ப கவனிப்பாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இதை கவனிச்சிட்டு வர்றாரு. தொக்காளிக்காடு கிராமத்தை சேர்ந்த ராஜமாணிக்கம் என்ற விவசாயி தான் இதை இந்த பண்ணையை பாதுகாத்துட்டு வர்றாரு. தற்போது அவர் அந்த பண்ணையில் அவருடைய அனுபவத்தை பற்றி அவரோட நேரடியாகவே நம்ம பேசி தெரிந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். ஐயா வாங்க.
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குது. வணக்கம். வாங்க வாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே எத்தனை வருஷமாக இந்த காடு அமைக்கிறது வந்து நீங்கள் இருந்திருக்கிறீங்களா? இந்த காடு என்ன உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். இந்த காடு அமைச்சது நான் நின்று தான் அமைச்சேன். எப்படி இருந்தது ஆரம்பத்தில் இந்த இடம்? சும்மா தரிசாக இருந்துச்சு. அதை சீர்திருத்தப்படுத்தி நான் பக்குவத்துக்கு கொண்டு வந்து குழி போட்டு கண்ணுகள்லாம் கொண்டாந்து வச்சு பயிர் பண்ணேன். பயிர் பண்ணி கிளப்பியிருக்கேன். பல கன்று இருக்குது. மாங்கன்று, தேக்கங்கன்று. ஆரம்பத்தில் இந்த மாதிரியான நிலமா இருந்திருக்குது. இந்த மாதிரி தரிசா கிடந்துருக்கு. அதை உழுது சீர்திருத்தப்படுத்தி அதில் குழி போட்டு கண்ணெல்லாம் கொண்டாந்து வச்சு அதுக்காக உரம் வச்சு எருவு. இந்த ஸ்கூலு பிள்ளைங்க மாணவர்கள் வந்திருந்தாங்களா? மாணவர்கள் எல்லாம் கையில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து பண்ணேன். சரி, இப்போ நீங்கள் இப்போ இது எத்தனை ஆண்டுகள் ஆகுது? ஒரு 2-3 வருடங்கள் ஆகுது இது இல்லையா? 3 வருஷம் ஆகும். இப்போ இதனுடைய வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது? இந்த மரம் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, அவங்க எல்லாம் வச்சதை நீங்கள் கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, தினசரி கண்காணிக்கிறீங்க. இப்போ எப்படி இருக்கு அந்த மரத்தினுடைய வளர்ச்சி? இதெல்லாம் எப்படி இருக்கு? இப்போ வளர்ச்சி நல்லா இருக்கு. நல்லா கடுமையாக வளர்ந்து தானே. என்னென்ன மரங்கள் வச்சிருக்கீங்க? இதில் மாமரம் வச்சிருக்கேன், தேக்கங்கன்று வச்சுருக்கேன், கொய்யாக்கன்று வச்சுருக்கேன், நாகக்கன்று வச்சுருக்கேன். இன்னும் பல மருந்து பல வகை கண்ணெல்லாம் வச்சுருக்கேன். பூக்கண்ணுகளும் நிறையா அதில் வச்சு உற்பத்தி பண்ணியிருக்கேன். மற்ற இடங்கள்ல இருந்து அது வளர்றதை விட இந்த இடத்துல இருந்து நல்லா வளருது. அதுக்கு என்ன காரணமா நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு உரம் பண்ணி தண்ணி எல்லாம் பக்குவமா கொடுத்து அதை கிண்டி விட்டு அதை பராமரிக்கிறீங்க. இப்ப அதுக்குள்ள இருக்கிற அந்த மண் வாகு எப்படி இருக்கு? பண்ணுவாங்க, நல்லா இருக்கு. எதனால நல்லா இருக்கு? என்னதான உழைப்புனால நல்லா இருக்கு. நீங்க அதை கவனிச்சுக்கிறீங்க நல்லா. அது இல்லாம அந்த அங்க இருக்கிற பயிர்லாம் நல்லா வளர்ந்துருக்கதா சொல்றீங்க. ஏன்னா இப்ப அங்க இருக்கிற அந்த காடு பகுதிகளில் இருக்கிற இலத்தலையெல்லாம் அதுல தான் கொட்டுறதாவும் சொல்றீங்க. கொட்டி மக்க வச்சு அதை உற்பத்தி பண்ணியிருக்கேன். அது இயற்கையா அது மக்குது. அதுல பயிர் நல்லா உங்களுக்கு சாகுபடியுது. மண்ணுடைய வளம் நல்லபடியா இருக்குன்னு சொல்ல வரீங்க. நல்லா வரும். சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. சார், நம்ம மண் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய வகையான மண் இருக்குது. இந்த மண் எல்லாமே எப்படி சார் உருவாகுது? ஆமாம், இப்போ மண் உருவாகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம செயற்கையாக மண்ணை உருவாக்க முடியாது. ஏன்னா மண்ணில் இயற்கையான நன்மை நிறைய பொருள்கள், தாது பொருள்கள், நிறைய மினரல்ஸு சொல்லக்கூடியது, நிறையா நியூட்ரியன்ஸ், நிறையா சத்துக்கள் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. ஒரு மண் அதாவது ஒரு மண்ணுங்கிறது என்ன சொல்கிறோம், சைஸை பற்றி பார்த்திங்கன்னா 0.0001 மில்லிமீட்டர் அளவுக்கும் கீழே உள்ளது தான் மண். இவ்வளோ பெருசுக்கு இருக்கிறதெல்லாம் மண் கிடையாது. அந்த மண் உருவாகிறது எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பேரண்ட், அதனுடைய பெற்றோர் எங்கேருந்து இருக்காங்கன்னா பாறைகள் தான். பாறைகளில் ஏற்படக்கூடிய அந்த வெதரிங்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இயற்கையாவோ இல்லை கெமிக்கலாக இல்லை பயாலஜிக்கலாக அந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த வெதரிங்னு சொல்லக்கூடியதில் இருந்து தான் இந்த மண் உருவாகுது. குறிப்பாக அந்த மண் உருவாகிறதுக்கான காரணிகள் எதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய காரணிகள் இருக்குது. அது இயற்கையான மழை, வெப்பம், இந்த மாதிரியான ஈவன் பனி, இந்த மாதிரி ஒரு மலையில் ஒரு சின்ன செடியை முளைச்சி அந்த ஈரத்தில் ஒரு செடி முளைச்சி அதை பாறையை உடைச்சி இப்படி தான் மண் உருவாகுது. நம்ம நினைப்போம் அது பெரிய பாறையாக இருக்கேன்னு. அது ஒரு 500 ஆண்டுகள் 600 ஆண்டுகளுக்கு பிறகு தான் நான் சொல்கிற சைஸில் அந்த மண்ணாக அது உருவாக்கம் பெறுது. அவ்வாறு உருவாக்கம் பெறுற இந்த மண் சத்துக்களை கொண்டுகிட்டே வருது. வேறு நம்ம இயற்கையாக மண்ணில் ஊட்டச்சத்துக்களையோ இல்லை மண்ணில் இருக்க கனிமப் பொருள்களையோ நம்ம இணைக்கிறது இல்லை. நாமளாக செயற்கையாக கொண்டு போய் எதையும் ஒரு புது கெமிக்கலையோ இல்லை எதையோ ஒரு இதை நம்ம சேர்க்கிறதே கிடையாது. மண்ணுங்கிறது இயற்கையான ஒரு இது. இந்த மண் உருவாகி இப்படி மலையிலிருந்து அது நீர்னாலேயோ இல்லை காற்றுனாலேயோ இல்லை இந்த மாதிரியான இயற்கை இடர்பாடுனாலேயோ அது பல்வேறு துகள்களாக இந்த பாறைகள் உடைஞ்சி அது ஆங்கிலத்தில் சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இக்னீஷியஸ் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம், மெட்டமார்பிக் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம், செடிமெண்டரி ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பாறைகள் உடையப்பெற்று பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்த பிறகு தான் நமக்கு இந்த மண் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிடைக்கிது. ஆக ஒரு 10 மாதத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அப்போனா பார்த்துக்கோங்க, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அந்த மண் துகளுக்கு நம்ம மனிதகுலம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்மலாம் இருக்கிறோம். சார், இந்த மண் உருவாகிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் தான் அந்த மண் உருவாகும், அப்படி ஏதாவது இருக்கா சார்? இல்லை, அப்படி நாள் கணக்கெல்லாம் கிடையாது. அந்த இயற்கையாக அது ஏற்படக்கூடிய அந்த காரணிகளை பொறுத்து இருக்குது. மழைக்காலம் இல்லை வெப்பம் அதிகமான காலம், இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாமளே பார்த்துருப்போம். ஒரு பகுதியில் பெரிய மலைத்தொடராக இருந்துருக்கிறோம். அது இயற்கையாக இந்த மாதிரியான காரணிகள் உள்ளடக்கி அது உடைஞ்சி
பெரிய துகள்களாகி அப்புறம் திரும்பவும் செக்மெண்டேஷன் ஆகி சின்ன சின்ன பீஸ் ஆகி அப்புறம் தான் அது மணல் தூரிகிறது. அதுதான் உங்களுக்கு சொன்னேன். மண் வந்து நம்ம எப்போ அதுக்கு பேர் மண்ணுன்னு வைக்கிறோம், இப்போ வந்து ஒரு பெரிய மலை தொடர்னு வைக்கிறோம், அது பெரிய மலைக்கு. மண்ணுன்னு எப்போ பேர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா முதல்ல அந்த அளவு அது எட்டும் பொழுது தான் அதற்கு பெயர் வந்து மண். அதுதான் நம்மளுடைய விவசாயத்துக்கும் நம்மளுடைய மற்ற வீடு கட்டுறதுக்கு போகிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் அதுதான் வந்து பயன்படுது. அதுலேயும் அந்த மாதிரியான மண் இந்த பூமியில் வந்து நிலப்பரப்பில் வந்து மட்டமாக வந்து பதிஞ்சதுக்கு பிறகு விவசாயத்துக்கு பயன்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த 15 சென்டிமீட்டர் அளவு, இந்த 15 சென்டிமீட்டர் உள்ள அளவில் இருக்கக்கூடிய மண், அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள், இதுதான் வந்து அதில் பயிருடைய வளர்ச்சிக்கும் பயிர் மகசூல் கிடைக்கிறதுக்கும் காரணியாக இருக்கிறது இந்த மண் தான். சார், இப்போ நம்ம மண் அப்படின்னு பேசுகிறப்போ நீங்கள் சொன்னீங்க மலைகள்லேருந்து உருவாகுது, அதுக்குமே ஒரு சில அளவுகள் இருக்குது, இதுதான் மண் அப்படின்னு சொல்லுவோன்னு. பட் இதை தாண்டி ஒரு மண் அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு எதெல்லாம் அவசியம்னு சொல்லுவீங்க சார்? இப்போ நம்ம ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன அவசியம்னா நமக்கான உறுப்புகள் இருக்குது. அது ஆரோக்கியமாக இருக்கணும், பலமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், வலுவாக இருக்கணும். அதே போல் தான் கிட்டத்தட்ட மனிதனும் மண்ணும் ஒன்று தான், இரண்டுக்கும் உயிர் இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த மண் வந்து எதெல்லாம் கொண்டு இருக்கணும், நல்ல ஆரோக்கியமான மண். இப்போ அதுதான் வந்து நமக்கு முக்கியமானது. ஆரோக்கியமான மண்ணுங்கிறது தான் முக்கியமான வார்த்தையாக இருக்குது. இப்போ மண் ஆரோக்கியம், மண் எதெல்லாம் அவசியமாக கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல மண், இது நல்ல ஆரோக்கியமான மண், ஹெல்த்தி சாயில் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மண்ணில் வந்து நிறைய கரிம பொருள்கள் இருக்கணும். அதாவது ஆர்கானிக் மேட்டர்னு சொல்கிறாங்க. கரிம பொருள்கள் அதாவது மக்கி போன, இப்போ குறுங்காடுகளில் நம்ம வந்து பார்த்தோம், அந்த மக்கி போன அந்த இலைதலை இலைதனுடைய பண்ணை கழிவுகள் மக்கி போய் இருக்கும் பொழுது அந்த மண் வந்து வளமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ முக்கியமாக அவசியமாக ஒரு 50% வந்து அந்த கரிம பொருள்கள் இருக்கணும், ஆர்கானிக் மேட்டர். ரெண்டாவது அந்த மண்ணுக்கான ஊட்டச்சத்துக்கள், அந்த மண் சத்துக்கள் நிரம்பி இருக்கணும். சத்துக்கள்னால் கிட்டத்தட்ட நம்ம வந்து தேவையான சத்துக்கள்னு பயிருக்கு ஒரு 17 சத்துக்களை நம்ம வந்து சொல்கிறோம். முதன்மை சத்துக்கள், இரண்டாம் சத்துக்கள், பேரூட்ட சத்துக்கள்னு சொல்லி நுண்ணூட்ட சத்துக்கள்னு முடிக்கிறோம். அந்த சத்துக்கள்லாம் வந்து போதுமான அளவு அந்த மண்ணில் இருக்கணும். இதெல்லாம் மண்ணுக்கு நல்ல மண்ணுன்னு சொல்லக்கூடிய அதுக்கான அவசியம். அதெல்லாம் அதுபோல் மண்ணை பொறுத்தவரையிலும் நல்ல ஆரோக்கியமான மண்ணாக இருக்கணும். ஆரோக்கியமான மண் அப்படின்னா நல்ல நுண்ணுயிர்கள் உள்ளிடைக்கணும். நுண்ணுயிர்கள்னால் நமக்கு நல்லா நன்மை தர செய்யக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள், நிறையா வந்து நுண்ணுயிர்கள் நிறையா இருக்கணும். அப்படி நுண்ணுயிர்கள் நிறையா இருந்தாலே நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம விவசாயிகளுடைய நண்பன்னு சொல்லக்கூடிய அந்த மண் புழுக்களினுடைய பெருக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ மண் புழுக்களினுடைய பெருக்கம் அதிகமாக இருந்தாலே அந்த மண்ணை அது வடிவமைச்சிடும். அது மண் புழுக்கள் மண்ணுக்கு இடையில் வந்து மண் ஊடுருவி உள்ளே போகிறதும், அதனால் வாயுமண்டலத்திலேருந்து இருக்கக்கூடிய காற்று உள்ளே புகுறதும், அதில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை. அதுவும் ஒரு உயிரினம், அதுவும் ஒரு ஜீவன் அந்த மண்புழுக்களும். ஸோ இந்த மாதிரி கரிம பொருள்களாக இருக்கட்டும், அல்லது கனிமங்களாக இருக்கட்டும், மினரல்ஸாக இருக்கட்டும், அல்லது ஊட்டச்சத்துக்களாக இருக்கட்டும், அல்லது நுண்ணுயிர்களாக இருக்கட்டும், இதுபோல் மண்புழுக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான அனைத்து உயிர் ஜீவராசிகளும் நிரம்ப பெற்றிருந்துச்சுன்னா அந்த மண் நல்ல ஆரோக்கியமான மண், அது பயிர் சாகுபடிக்கு ஏற்ற மண், அது கட்டாயம் நல்ல மகசூலுக்கு வித்திடக்கூடிய மண். இந்த மாதிரி ஒரு மண்ணை ஏற்படுத்துறது இயற்கையாக அது இருக்கும் பொழுது விவசாயிகளுக்கு நல்லது. அது இல்லாத பட்சத்தில் எது இல்லையோ அதை நம்ம மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனையின்படி எந்த சத்து குறைவாக இருக்கோ அந்த சத்தை இயற்கையான முறையில் அதற்கு கொடுத்து அந்த மண்ணை அதன் மூலமாக பயிருக்கு கிடைச்சி பயிர் வந்து அதிக மகசூலில் கொடுக்கறது காரணமாகுது. ஸோ இந்த 5-6 காரணிகள் ஒரு மண்ணுக்கு மிகுந்த அவசியம். சார், நம்ம மண் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ மண்ணில் ஒவ்வொரு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இப்போ விவசாயிகள் கூட பார்த்தீங்கன்னா இந்த கரிசல் மண்ணில் இந்த சாகுபடி நல்லா விளையும்லாம் சொல்கிறாங்கல்ல சார், இந்த மாதிரி மொத்தம் எத்தனை வகையான மண்கள் இருக்குது? ஆமாம், இப்போ நம்ம வந்து இதுவரையிலும் வந்து ஒரு மண் துகள், மண் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் வளமான மண் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் வகைகள் இருக்குது. மண்ணில் வந்து கருப்பு கலராகவே ஒரு மண் இருக்கும், சிவப்பு கலராகவே ஒரு மண் இருக்கும். இது மாதிரி மண்ணில் கலரை வச்சு நிறையா மண் இருக்குது, வளங்களை வச்சு மண் இருக்குது, பகுதி வாரியாகவும் மணல் வந்து வகைகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மேஜராக சொல்லக்கூடிய 6 வகையான மண் வகைகள் இருக்குது. அதாவது வண்டல் மண்ணுன்னு சொல்லுவோம், கரிசல் மண்ணுன்னு சொல்லுவோம், மணல் மண்ணுன்னு சொல்கிறது இருக்குது, சாண்டி சாயில் வெறும் மணல் பாங்காக இருக்கும்.
இப்போ உங்கள் பகுதிகளில் அதிராம்பட்டினம், சேதுபாசத்திரம், கடற்கரை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மணல் சார்ந்தா இருக்கும். மணல் மண், அதெல்லாம் சாண்டி சாயில். அதில் வந்து அதிகமான பயிர் சாகுபடியை நம்மளால் ரொம்ப செய்ய முடியாது. சில பயிர்கள் தான் அதில் சாகுபடி செய்யலாம். இது மாதிரி மொத்தம் 6 வகையான மண் இருக்குது. இந்த 6 வகையான மண்ணில் விவசாயிகளுக்கு நல்ல தோதான மண் எது, அந்த மண்ணுக்கு ஏற்றது போல் தான் நம்ம வந்து பயிரை வந்து சிபாரிசு பண்ணணும். விவசாயிகளும் பயிரை வந்து தேர்ந்தெடுக்கணும். எல்லா மண்ணிலையும் எல்லா பயிரும் வந்துடும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த 6 வகையான மண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பகுதிகளையும் இருந்தாலும் அதிகபட்சமாக கான்ஸ்டியூட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அலுவியல் சாயில்னு சொல்லக்கூடிய இந்த வண்டல் மண். இந்த வண்டல் மண் மிக வளமான மண். இந்த வண்டல் மண் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால், நம்ம முதலே பேசணும். மண் உருவாகிறது மலையிலிருந்து வருது, மலைப்பகுதியிலேருந்து வருது, பாறைகள் உடைப்பட்டு அது கீழே வந்ததுக்கு பிறகு, பிளெயினுக்கு வந்த பிறகு ஆற்று பகுதிகளில் ஆறுகள் மூலமாக வரக்கூடிய அந்த உருவாகிறது தான் அந்த வண்டல் மண். அந்த வண்டல் மண் மிகவும் நம்ம சொல்லக்கூடிய அந்த மண் வளம்னு சொல்லக்கூடியதுக்கு நம்ம மேலே சொன்ன அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் ஒருங்க பெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வியாபித்து இருக்குது இந்த வண்டல் மண். இதில் வந்து நம்ம வந்து நெல் சாகுபடி செய்யலாம், கரும்பு சாகுபடி செய்யலாம், தென்னை சாகுபடி செய்யலாம். இந்த வகை மண் இந்த மாதிரியான பயிர்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் 2வது நீங்கள் கேட்கும் பொழுது அந்த கரிசல் மண் சொன்னீங்க இல்லையா? அந்த கரிசல் மண்ணுங்கிறது அந்த மண்ணில் நம்ம பகுதிகளில் வந்து அந்த கரிசல் மண்ணுங்கிறது ரொம்ப அதிகபட்சமாக கிடையாது. அது தென் மாவட்டங்களில் இருக்குது நிறையா அந்த மண். அதே போல் அந்த மண்ணில் அதே போல் இந்த அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் எப்படி வண்டல் மண் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோமோ அதுபோல் அந்த பெரம்பலூர் மாவட்டங்கள்லாம் நீங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க. நமக்கு எப்படி நெல், தென்னை நம்ம அதிகம் பார்க்குறோமோ அதுபோல் அங்கே வந்து அதிகபட்சமாக நம்மளால் வந்து பருத்தி பயிரை பார்க்க முடியும். நம்ம மாவட்டங்களில் பருத்தி பயிரெலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த பருத்தி பயிரை நம்மளால் வந்து பார்க்க முடியும். அந்த பெரம்பலூர் மாவட்டம்லாம் அந்த நீங்கள் சொன்ன அந்த பிளாக் சாயில், அந்த கரிசல் மண் பூமி, அது வந்து அந்த பயிருக்கு உகந்தது, பருத்திக்கு. அந்த மணல் சாரி மண் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மணல் சாரி மண்ணுங்கிறது மண்ணினுடைய சதவீதம் அதிகமாக இருக்கும், களியினுடைய சதவீதம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரியான மணல் சாரி மண்ணில் இந்த காடுகளில் நிறையா அந்த மண்ணை நம்மளால் பார்க்க முடியும். கடற்கரை பகுதிகளில் அந்த மாதிரி மண்ணை நம்மளால் பார்க்க முடியும். அந்த பகுதிகளில் நம்ம சவுக்கு இந்த மாதிரி வேறு மரப்பயிர்களை, யூக்கலிப்டஸ் இந்த மாதிரி மரப்பயிர்களை நம்ம பார்க்கலாம். அதற்கு அடுத்து வந்து கிளே சாயில்னு சொல்லுவோம், களிமண் சொல்லுவோம். அந்த களிமண் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச நீரை, பாசன நீரையோ இல்லை மழை நீரை வந்து உள்வாங்கி அதிக நேரம் ஈர்த்து வச்சிக்கக்கூடிய திறன் உள்ளது அந்த களிமண். அப்போ என்ன ஆகுதுன்னா, இயற்கையாகவே அதில் ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால, நீர் ஆதாரமும் இருக்கிறதுனால பயிர் வளர்ச்சி நல்லா உங்களுக்கு அதிகமாக வரும். அதனால் முழுவதும் களியாக இருந்ததுன்னா அந்த வேரூட்டம் அதிகமாக இருக்காது. மண்ணில் களியினுடைய சதவீதமும் இருக்கும் பொழுது பயிர் நல்லா செழித்து வளரும். காரணம், அந்த மண்ணையும் ஊட்டச்சத்துக்களையும் இறுக்கி வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது அந்த களிமண். அதே மணல் சாரி மண்ணாக பார்த்தா ஒரு பாசன நீரோ மழை நீரோ இருக்கும் பொழுது உடனடியாக அது கீழே நோக்கி போயிடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பயிருக்கு ஈஸியாக கிட்டாத நிலை ஏற்பட்டு போகும். அதனால் மணல் சாரி மண்ணில் மண்ணுக்கு அடியில் போய் விளையிற பயிர்களை நம்ம வந்து சாகுபடி செய்யலாம். குறிப்பாக நிலக்கடலை போன்ற பயிர்களை அதில் வந்து சாகுபடி செய்யலாம். அது அறுவடைக்கு வரும் பொழுது நம்ம நிலக்கடை மண்ணுக்கு அடியில் இருக்கும் பொழுது எடுக்கும் பொழுது செடியோடு அதை அறுவடை பண்ணி அறுவடை காலங்களில் எடுக்கும் பொழுது மணல் சாரியாக இருக்கும் பொழுது அது வந்து நமக்கு காய்கள் திரட்சியாக இருக்கும். எடுக்கும் பொழுது நம்மளால் ஈஸியாக அதை வெளியில் அறுவடை பண்ண முடியும். அந்த மாதிரியான நிலக்கடலை அந்த மாதிரியான மண்ணுக்கு அடியில் போய் அறுவடை பண்ண வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பயிர்களை நாம் வந்து களி போன்ற மண்ணுக்கு விவசாயிகள் வந்து தேர்ந்தெடுத்துடக்கூடாது. ஏன்னா அதில் போய் களி அதிகமாக இருக்கிற இடத்துல போய் மண்ணுக்கு அடியில் பலன் கொடுக்கக்கூடிய அறுவடை பண்ணக்கூடிய நிலை வந்துருச்சுன்னா நம்மளால் செய்யவும் முடியாது. கீழே வந்து அவ்வளோவும் விளையும் விளையாது. ஏன்னா இறுக்கமாக இருக்கும் மண். அதனால் இந்த மாதிரி நிலக்கடலை போன்ற பயிர்களை நாம் வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது மணல் சாரியான மண்ணில் தேர்ந்தெடுக்கும் பொழுது நல்ல மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிறது உண்மையான கருத்து. சார், இப்போ வந்து நீங்கள் மண் விதைகள் இதெல்லாம் அதிகமாக ஆய்வு செய்கிறீங்க அப்படின்றதுனால உங்ககிட்ட இந்த கொஷின் கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மண் தரமான மண்ணாக இருக்குது, இது சாகுபடிக்கு ஏற்ற மண் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சார் நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்க? ஆமாம், இப்போ நம்மளுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தம்
ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது, ரத்த அணுக்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற லேபில் போய் டெஸ்ட் பண்ணி அதுக்குரிய நிவாரண முறைகளை நம்ம கையாளுறது போலே தான் மண்ணையும் நம்ம வந்து பீரியாடிக்கலாக வந்து செக் பண்ணி பரிசோதனை பண்ணி அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, என்னென்ன குறைவாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான டூல் இந்த மண் பரிசோதனை. தமிழக அரசு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசு கடந்த 2-3 ஆண்டுகளாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய பெயரில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை அறிவித்து, அந்த திட்டத்தின் கீழ் மண்ணினுடைய வளத்தை பெருக்கும் வகையில் இயற்கை இடுபொருள்கள் அல்லாது அந்த பசுந்தாள் உரப்பயிர்களாக இருக்கட்டும், அதுக்கான விதைகள், அந்த மாதிரி பயோ ஃபெர்டிலைசர்ஸ், இந்த மாதிரி மண்வள மேம்பாட்டுக்கான காரணிகள் அனைத்தையும் வழங்கியது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி திட்டங்கள்லாம் எதுக்காக வருது அப்படின்னா, அந்த மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கு தான். அப்போ இந்த மண் பரிசோதனை அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு முக்கியமானது, நம்ம இரத்த பரிசோதனை போல் தான். இப்போ மண் பரிசோதனை செய்கிறதுக்கு அந்த மண்ணை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வயலில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து மண் ஆய்வு நிலையத்தில் கொண்டு போய் கொடுத்து அந்த மண்ணை பரிசோதனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மண் பரிசோதனை அப்படிங்கிறதே வந்து அந்த மண்ணை எடுக்கிற அந்த ரெப்ரசன்டேட்டிவ் சாயில், அந்த சாம்பிள் நம்ம எடுக்கக்கூடியது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப வைட்டல். அந்த வரப்பு ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த மண்ணையோ அல்லது பயிர் சாகுபடியில் இருக்கும் பொழுதோ அந்த வயலுக்குள்ளே உள்ள மண்ணையோ, இல்லை ஒரு உரத்தை வந்து நம்ம ஒரு வயலில் போட்டு ஒரு அதை கலவையை பயன்படுத்தியிருப்போம் அந்த இடத்துலையோ, இந்த மாதிரியான இடங்களில் எடுக்கக்கூடாது. அது ஒரு 10 இடத்துல எடுக்கணும். ஒரு விவசாயி ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு 15 இடத்துலையாவது குறைந்தபட்சம் வெவ்வேறு இடங்களில் அந்த மணலை எடுத்துகிட்டு வந்து, மாதிரிகளை எடுத்துகிட்டு வந்து அதை குவார்ட்டரிங் மெத்தடுன்னு சொல்லுவோம். 4ஆக பிரிக்கணும். அந்த மண்ணை, அந்த ஆய்வுக்கு அனுப்பக்கூடிய அந்த மண் சாம்பிளை அப்படியே எடுத்து அனுப்பிடக்கூடாது. அந்த நீங்கள் ஏக்கருக்கு எடுத்த 15 இடத்துலேருந்து எடுக்கக்கூடிய மண்ணை ஒரு இடத்துல கொட்டி அதை 4 பங்காக 4 குவார்ட்டராக பிரித்து குவார்ட்டரிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதை இந்த பகுதியில் இருக்கிற மண்ணை இந்த பகுதியிலையும், இந்த பகுதியில் இருக்கிற மண்ணை இந்த பகுதியிலையும் கலக்கணும். கலந்ததுக்கு பிறகு ஒருமித்த மண் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு பகுதியில் வந்து உரம் அதிகமாக போட்டிருப்போம், ஒரு இடத்துல உரம் கம்மியாக போட்டிருப்போம், ஒரு இடத்துல பயிர் வந்து சில நேரங்களில் நல்லா விளையும், அந்த இடத்துல பார்த்தா வரப்பு உரங்களில் கொஞ்சம் கூடுதலாக உரத்தை போட்டிருப்போம் நடக்கும் பொழுது. அது மாதிரி இல்லாமல் இந்த சாம்பிள் எடுக்கும் பொழுது இந்த குவார்ட்டரிங் மெத்தடை பயன்படுத்தி அதிலிருந்து ஒரு 500 கிராம் எடுக்கணும். இந்த குவார்ட்டரிங் மெத்தட்லேருந்து ஒரு 500 கிராம் மணலில் அந்த சாம்பிளை எடுத்து அதை ஒரு நம்ம ஆய்வகத்துக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பும் பொழுது அதனோட நீங்கள் கூடுதல் விவரங்கள், விவசாயிகளுடைய விவரங்கள் அனுப்பணும். எந்த ஊர், அந்த நிலத்தினுடைய சர்வே நம்பர் என்ன, அந்த நில உரிமையாளருடைய பெயர் என்ன பொழுதில் இந்த மண் மாதிரி எடுக்கப்பட்டது, இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி நிலையத்துக்கு அனுப்பணும். அது எங்கெங்கே அனுப்பலாம், எங்கெங்கே அனுப்பி நம்ம வந்து பரிசோதனையை செய்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாவட்டத்தில் அருகாமையில் இருக்கிற ஆடுதுறை ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே மண் மற்றும் நீர் பரிசோதனை செய்யக்கூடிய பரிசோதனை கூடங்கள் இருக்குது. அது தமிழக அரசு வேளாண்மை துறையின் கீழ் தான் இயங்கி வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே விவசாயிகள் அனுப்பி நீங்கள் பரிசோதனை செய்துக்கலாம். அதற்கு அடுத்து வேறு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தா கோயம்புத்தூரில் தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகம் இருக்குது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழே இருக்கிற அந்த மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையில் இந்த மண் பரிசோதனையை செய்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் அனுப்பிக்கலாம். இல்லை உங்களால் நேரில் போய் உங்களால் இதை வந்து பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா அந்த மண் மாதிரிகளை மட்டும் நீங்கள் எடுத்து உங்கள் பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வேளாண் விரிவாக்க மையங்கள் நிறையா இருக்குது. அந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரை தொடர்பு கொண்டு அவங்களிடம் இந்த பரிசோதனைக்கு செய்யக்கூடிய அந்த மாதிரிகளை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த பரிசோதனை கூடத்திற்கு அனுப்புவதற்கு உதவியை செய்ய தயாராக இருக்கிறாங்க. அந்த உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதே போல் இந்த பரிசோதனை முடிஞ்ச பிறகு மண்ணில் வளம் பற்றி உங்களுக்கு மண் வள அட்டை, ஒரு அட்டை வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருவாங்க. எப்படி பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வருதோ அதுபோல் மண் வள அட்டை ஒன்று கொடுப்பாங்க. அதில் அவங்க செய்திருந்த முக்கியமான அந்த டெஸ்ட்டினுடைய ரிசல்ட் பூரா அதில் இருக்கும். அந்த மண்ணினுடைய pH எவ்வளோ இருக்குது, இந்த மண்ணினுடைய ஈசி எவ்வளோ இருக்குது, உப்பு எவ்வளோ இருக்குது, இதே போல் அந்த மண்ணினுடைய சத்துக்கள்,
இந்த பேரூட்டச்சத்துக்கள்னு சொல்லக்கூடிய அந்த தலைச்சத்து, சாம்பல் சத்து, மணிச்சத்து எவ்வளோ இருக்குது, இரண்டாம் பேரூட்ட நிலைச்சத்துக்கள்னு சொல்லக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் எவ்வளோ இருக்குது, நுண்ணூட்டச்சத்துக்கள்னு சொல்லக்கூடிய போரான், ஜிங்க்கு, காப்பர் இது போன்ற நுண்ணூட்டச்சத்துக்கள் அது எவ்வளோ இருக்குது, அது மண்ணில் எவ்வளோ இருக்குது, எவ்வளவு இருக்கணும், என்ன இந்த பயிர் நல்ல கூடுதல் மகசூல் எடுக்கணும்னா அந்த குறைந்த சத்துக்களுக்கு பதிலாக நீங்கள் என்ன சத்துக்களை பயன்படுத்தினா இந்த மண் வந்து சமச்சீர் ஊட்டச்சத்தை கிடைச்சி நல்ல மகசூல் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விரிவான அறிக்கையோடு உங்களுக்கு அந்த மண்வள அட்டை கொடுக்கும். இதுவுமே வந்து தமிழ்நாடு அரசு அந்த மண்வள பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தொடர்ந்து செய்து கொண்டுட்டு வராங்க. சார், இன்னைக்கு இந்த மண் வள தினத்தில் மண் பற்றி நிறைய தகவல்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. நிறைய விவசாயிகளுக்கும் நிறைய மக்களுக்கும் பயனுள்ள விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஃபைனலாக நம்ம மதுரை எஃப்எம்க்கும் மதுரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? ஆமாம், இதுவரை பொறுமை காத்து கேட்டுக்கொண்டிருந்த அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அதிரை எஃப்எம் நிறுவனத்தினருக்கும் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நான் பெரிதும் மதிக்கும் என் மாண்புமிகு விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் என் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த வருடமும் இந்த டிசம்பர் 5 தேதியை மண்வளம் காக்கவும் மண்ணுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு கூட்டங்களை நிறைய நடத்தி மண் பற்றியான நல்ல புரிதலை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று உறுதிமொழியை விவசாயிகள் மட்டுமல்லாது மண்ணில் வாழும் மனிதர்களாகிய நாம் அனைவருமே ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் மண் தின நாளை ஒவ்வொரு ஆண்டும் மண் தின நாளை மறக்காமல் நாம் கொண்டாடுவோம். மண் பரிசோதனையை கட்டாயம் செய்துவோம். மண் வளம் காப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.